கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் போன்ற வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம், தேவ வெளிச்சம் நம்ம மேல இருக்கிறது. தேவ வெளிச்சமாகிய கிறிஸ்து எல்லா இடத்துலயும் இருக்காரு, அதுக்குள்ள நம்மளும் இருக்கோம். நம்மளும் தேவ வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம வெளிச்சமும் வெளியே தெரிய வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. இதுதான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கலாம், நம்மளை பத்தியும் சொல்லியிருக்கலாம். அது ரெண்டு பேத்துக்குள்ள இருக்குதான். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், எப்படி ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதான் எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவ மகிமை அந்த வசனத்தோட இதுதான் இயேசு கிறிஸ்து வாய்த்தான்னு சொல்றாரு. இயேசு மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு வார்த்தை, தன் சீடர்களை நோக்கி சொன்ன வார்த்தை, ஜனங்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை இது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. யாருனாலும் பிரகாசிக்கணுமா? மக்களுக்கு முன்பாக. அதான் பாருங்களேங்க, விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நற்கிரியைகளை கண்டு அப்படின்னா என்ன? நீங்க நன்மை செய்வர்களா இருக்க போறீங்க. தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். இயேசு கிறிஸ்து நம்ம படிக்கிறோம். அப்ப அவரோட சீடர்ன்ட்டு அடுத்தவங்களை துன்பப்படுத்துவது நமக்கு அழைக்கப்படவில்லை. அடுத்தவங்க நன்மை செய்வதற்காக, கஷ்டப்படுறவங்களை வேண்டாம் மனது உருவதற்கு, உருக்கத்துடன் இருப்பதற்காக, அவங்களுக்காக ஜெபிப்பதற்காக, அவங்களுக்கு முடிந்த உதவிகள் செய்வதற்காக. இதுதான் நற்கிரியை. நற்கிரியைகள், உங்களோட நற்கிரியைகள் மோசமாயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அதுதான் தேவன் திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வசனம் பாருங்க, நற்கிரியைகளை கண்டு யார் மகிமைப்படுவாரா? பரலோகத்தில் இருக்க பிதா மகிமைப்படுவாரா? அப்ப பிதாவின் மகிமை யார் மூலமா இருக்கு? உங்க மூலமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம மூலமா இருக்க. கிறிஸ்துவேன்றாங்க, பண்ற அட்டூழியத்தை பாரு. ஆபீஸ்ல பாரு, 10 பைசா இல்லாம வேலை பார்க்க மாட்டேன்றான். கொடுக்குற கடையில பாருங்க, கொடுக்குற பொருள்கள்லாம் எவ்வளவு மோசமான பொருள்களா கொடுக்குறான். இவ்வளவு மோசமா சண்டை போடுறாங்க. வீட்டுல பாருங்க, கிறிஸ்தவ வீடுன்றாங்க, அக்கம் பக்கத்தோட இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, மோசமான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. சண்டை சண்டை சண்டை, எப்போதும் சண்டை. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கல்யாணமே 1 மாசத்துக்குள்ள டைவர்ஸுக்கு நிக்கிறவங்க எத்தனை பேரு? பிள்ளைகளை சரியா வளர்க்காதனால தானே. அதெல்லாம் தேவ சமூகத்துல பிள்ளைகளை அமர வைக்காதனால தானே. இந்த பெருமையினால்தான் நீங்க டைவர்ஸ் நிறைய நடக்கிறது. இன்னும் பார்த்தா டைவர்ஸ் மெயின் ரீசனே பெற்றோர்களா இருக்காங்க. அதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கிறது. இவங்களாம் என் பிள்ளைகளை பார்த்து, நான் பாத்துக்கிறேன், நீ வாமா, நான் உன்னைய பாத்துக்கிறேன், அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன் அப்படின்னு. அது நற்கிரியா? கிடையாது. பிரித்து வைப்பது. தேவன் அப்படி செய்யவே இல்லை. அம்மா ஒன்றா இருக்க வேண்டும், நற்கிரியை செய்பவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வார்த்தை சொன்னேன், எனக்கு புரியல. டைவர்ஸ் நம்ம சமூகத்துல ரொம்ப இருக்கு, கிறிஸ்தவ சமூகத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல சாப அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல, திருக்கரசமா இயேசு சொன்னது போல நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே பாருங்களேங்க, உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சமாகிய கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோம், தேவ வார்த்தைகளை பின்பற்றுகிறோம். அப்ப அவர்களுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கும் குடும்பத்தில் டைவர்ஸ் இருக்கா, பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறா, உடனே ஒப்புரவாங்க. பிள்ளைகளை ஒப்புரவாக சொல்லி அவங்களை வற்புறுத்துங்க. நீங்க சொல்லுங்க, பிரச்சனைகள் சொல்லுங்க. கரெக்டா அந்த பிள்ளைகள் வழி நடத்துவார். வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன். பீதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. தேவ சமூகம் அமர்ந்திருப்போம். நம்மளை பார்க்கிற புறஜாதி மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மகிமைப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களில் மகிமைப்பட வேண்டும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அடிமானேசும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, எங்கள் வெளிச்சமாகிய கிறிஸ்து, எங்களுக்கு உள்ள இருக்க கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக மகிமைப்பட வேண்டும் என்று நீ எங்களை அழைப்பதற்கான நன்றியாக. எங்களை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக, பிரஜாதி ஜனங்களுக்கு முன்பாக, உண்மை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக, உண்மை பின்பற்றாத ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் எங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று நீ எங்களை அழைப்பதற்கான நன்றியாக. நீங்கள் அழைத்த நிலையிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்கான கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமா.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை 9 வெளிச்சத்திலே நடந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து ஜனங்களுக்கு முன்பாக உமது நாமத்தை உயர்த்தி பிடிக்க உமது நாமம் மகிமைப்படும் முடிவையான காரியங்களை செய்வதற்காக செய்ய போவதற்காக செய்ய அழைத்து கொண்டிருப்பதற்கை உணர்ந்து அதில் நிலைத்து நிற்க உதவி செய்யும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழப்போவதற்காக நன்றியாக அதை பார்ப்பவர்கள் அனைவரும் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு நற்கிரியை செய்ய படைக்கப்பட்டவர்கள் என்று ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கப் போவதற்காக நன்றியாக அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் ஆசீர்வதிக்கும். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.